சர்வீஸ் சென்டருக்குள்ளே வச்சு இந்த வீடியோ எடுக்க விட்டதுக்கு அந்த சர்வீஸ் இன்சார்ஜுக்கு ரொம்ப நன்றி. 390க்கு சின்டர்ட் பிரேக் பேட்ஸ் வரும். அப்படின்னா என்னென்னா, நார்மலாக பிரேக் பேட்ஸ் பார்த்தா வந்து லெதரில் இருக்கும். இந்த பிரேக் பேட்ஸ் மட்டும் மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் சர்வீஸ் அதை விட கூட தான் வரும். மனக்கணக்குப்படி ஒரு 2500 கிட்ட வரும் போல் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் சர்ப்ரைஸாக அதை விட கம்மி. எவ்வளோனா, வணக்கம் வியூவர்ஸ், நண்பா நண்பி, இதுதான் ஃபஸ்ட் டைம் நைட் விளாக் பண்ணிட்டு நான் போகிறது. லைட் த்ரோ எப்படி இருக்குங்கிறது நல்லா தெரியும். மேபி கேமராவில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் நம்ம கண்ணால் பார்க்குறப்போ அந்த அளவுக்கு, அதுவும் ஹெல்மெட்டு வைசர்லாம் இறக்கி விட்டுருந்தோம் அப்படின்னா கிளியராக இருக்காது ரோடு. ஆனால் ஓகே, மேனேஜபிள். ஒரு ஷார்ட் ரைடே போகிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப லாங்காக போகிற பட்சத்துக்கு எக்ஸ்ட்ரா லைட் தேவைப்படலாம். சரி, ஓகே. கம்மிங் டு த மேட்டர், திருநெல்வேலி போகிறேன். நாளைக்கு மார்னிங் நம்ம 390க்கு நாளைக்கு செகண்ட் சர்வீஸ் புக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 12 மணிக்கே புக் பண்ணியிருந்தேன் மதியம். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி ஆகிடுச்சு, போக முடியலை. வண்டி இப்போது 4900 கிட்ட ஓடி இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் ஒரு 4500 கிட்ட வர்றப்பவே இந்த சர்வீஸ் வார்னிங் இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அவங்ககிட்ட கேட்ட அவங்க ஓகே சொன்னாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். எப்படியோ ஃபைனலி பாபநாசம் திருநெல்வேலி ரோடு ஓரளவுக்கு வந்துருச்சு. ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. முக்கியமாக வண்டியில் ஒரு இஷ்யூ இருக்குது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், பட் அதை நான் பெருசாக கவனிக்கலை. ஆனால் இந்த தடவை அதை வந்து மெயினாக சொல்லணும். ஃப்ரண்ட் டிஸ்கில் இருந்து கொஞ்சம் தள்ளிட்டு போனோம் அப்படின்னா அந்த கீச்சு மூச்சு சவுண்டு கேட்குது. என்ன தான் பிரச்சனைன்னு தெரியலை. நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், இன்றைக்கும் கிரேஸ் மாறாத ஒரு வண்டி அது இந்த முன்னாடி போகுது. அந்த சத்தத்தை கேட்டாலே அப்படியே ஒரு வைப் ஆயிடுது. அது அப்படியே ஸ்மோக் போட்டுக்கிட்டே போகுது. அந்த ஸ்மெல்லு கேட்குதான்னு தெரில சவுண்டு. ஆனால் இந்த சவுண்டு ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் இருக்கும். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாட்டு என்ன பாட்டு ஓடிட்டுருக்கு எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு மியூட்டு, பாஸ், அதுக்கப்புறம் வால்யூம் அப் டவுன் எல்லாமே பண்ணிக்கலாம். இதுதான் கண்ட்ரோல். இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு இன்ஃபர்மேஷன், ட்ரிப் 250, ஆவரேஜ் வந்து 38.2 இப்படிலாம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் வந்து எப்படி போனால் இப்படி கொடுக்கும்னா அதையும் காட்டுறேன். ட்ரிப் 2 வச்சுருக்கேன். ட்ரிப் 2ல் ஆவரேஜ் ஸ்பீடு பாருங்கள். ஓவரால் ஆவரேஜ் வந்து 44 km/h தான் வந்து நான் வந்திருக்கேன். மீடியமாக வந்தேன். ஸோ உங்களுக்கு 38.3. 390 வச்சுட்டு இப்படி போயிடலான்னு நினச்சா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். நான் சர்வீஸ் விடலையே, ரொம்ப நாளாக வார்னிங்கும் காட்டிகிட்ருக்கு. செயின் லூப் அடிக்கலை, செயின் க்ளீன் பண்ணல, ரொம்ப கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லையேங்கிறதுனால அப்படியே வந்துட்டுருக்கேன். இப்படி வந்தால் மைலேஜ் ஓகே நல்லா கொடுக்கும். இதே பிளாக் நாளைக்கு கண்டினியூ ஆகும். பார்க்கலாம். see you. வெல்கம் பேக் வியூவர்ஸ். டே 2. ஹெல்மெட் இதுதான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சென்டிமெண்டலாகவே ஹெல்மெட்டை வந்து மாற்றலை. பார்ப்போம் ஃப்யூச்சரில் ஏதாவது நல்ல ஹெல்மெட்டாக வாங்கணும். இப்போதைக்கு நம்ம சென்டிமெண்டல் ஹெல்மெட் தான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஹெல்மெட். இதுதான் நம்ம வ்ளாகிங் செட்டப். சரி, ஓகே, கிளம்பலாம். நான் வண்டியும் காட்டுறேன். பிஃபோர் சர்வீஸ் வாட்டர் வாஷ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப மோசமான நிலமையில தான் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் சர்வீஸ் விட்றப்பவே பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் அப்படியே விட்டேன். சேஞ்ச் ப்ராக்கெட்லாம் கண்டமாயிட்டு க்ளீன் பண்ணுறது ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட்டேன். அதுதான் கடைசியாக க்ளீன் பண்ணது. கன்றாவி ஆகிட்டு பார்க்கறதுக்கே கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. பரவாயில்ல, இப்போ நான் சர்வீஸ் விட்ருவோம்ல. இதுக்கப்புறம் வந்து நம்ம ரைடிங் விலாகாகவே எடுக்கிறேன். ஹெல்மெட் மாற்றம் கோப்ரோவில் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஓகே, கிளம்பிட்டோம்.
ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேனா எப்போ பார்த்தாலும் இதே தான் வேலை. இங்கேருந்து கிளம்புறப்பெல்லாம் ஏதாவது ஒன்று வச்சுட்டு போயிடும். நல்லா தான் இப்போவாது பார்த்தேன். ஃபோன் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நானே ஆகிட்டு மறுபடியும் போகிறேன்டா. சர்வீஸ் விட போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஒரு சந்தோஷம். வண்டியை விட போகிற ஆர்வத்தில் ஃபோனை மறந்தாச்சு. இருக்கா? அதான் பரவாயில்லையா, கரெக்டாக எடுத்துட்டீர. சரி, அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. வெயில் நல்ல பாலைவனம் மாதிரி இருக்கா. சர்வீஸ் முடிச்சுட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம். ரிசர்வ் நேற்று ரிசர்வ் வந்துட்டு அது பரவாயில்ல இருக்கும். இந்த இடத்துல தான் சூப்பர் பைக் மீட்டப்ஸ் இல்லைன்னா ரைடர் மீட்டப்ஸ் அப்படின்னு எதாவது வச்சா இங்கே தான் அப்படியே நின்று வரிசையாக ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாம். நானே எனக்கு பேக்ரவுண்ட் போட்டுக்கிறேன் ஒரு ஆர்வக்கலாக. Yes, because it's a bypass. வாராண்டா. சைக்கிள் கன்னியாகுமரி வர்றது கூட. சேட் நியூஸ் என்னன்னா, லவ் தொலைஞ்சு போச்சு. எப்படி எங்கே மிஸ் ஆச்சுன்னே தெரியல. திருப்பி தான் வாங்கணும். அத்தியாவசியமாக தேவைப்படுறதே எங்கே வாங்க முடியல. அதில் இருந்ததை தொலைச்சிட்டு திருப்பி வாங்குறது எப்படி வாங்க போகிறோம் தெரியல. எதை நம்பி நான் இதை பண்ணுறேன், எது எனக்கு கிளிக் ஆகும் ஐடியாவே இல்லை. நான் நேராக ஷோரூம் போயிட்டு ஷோரூம் பக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கொக்கரகுளம் சயின்ஸ் சென்டர் வந்துட்டோம். அது வேறு காட்டணும்னு நினச்சிருக்கேன். இதுதான் திருநெல்வேலியில் சயின்ஸ் சென்டர். எப்போ வந்தாலும் லவ்வர்ஸ் குமிஞ்சு இருப்பாங்க. ஹலோ, நல்லா இருக்குது. என்னுடைய இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஓகே, நீங்கள் இருப்பாங்க. ஆமாம், பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம வண்டிக்கு ஹாஸ்பிட்டல். எவ்வளோ இல்லாமா சர்வீஸ்? சர்வீஸ் சென்டருக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு இன்சார்ஜ் பர்சன்ட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்க ஜஸ்ட் வாட்டர் வாஷ் மட்டும் வீடியோ எடுத்துக்கோங்க, நார்மலாக எல்லாரையும் உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல, நாங்கள் வாட்டர் வாஷ் மட்டும் வீடியோ எடுத்துக்கிறோன்னா உள்ளே போய் எடுத்துகிட்டு இருந்தேன். பேடாக் ஸ்டாண்டு போட்டு விட்டாங்க. பேடாக் ஸ்டாண்டு போடுறது நம்ம வண்டியில் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அது நம்ம வாங்கி போடுறப்ப தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. நார்மலாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு செயின் க்ளீனர் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி விட்டாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம வீட்டில் வச்சு கழுவுறதுக்கு ஷோரூமில் வச்சோ இல்லைனா வாட்டர் வாஷ் கடையில் வச்சோ கழுவுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ப்ரெஷர்னால் பழைய க்ரீஸ் எல்லாமே கிளியராக போயிடும். ஒரு நல்ல வாட்டர் வாஷ்க்கு அப்புறம் வண்டி பார்க்குறதுக்கே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அப்புறம் ப்ரெஷரைஸ்டு ஏராக வச்சு அங்கங்கே இருக்கிற வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டியை வெளில கொண்டு வந்தாங்க, பார்க்குறதுக்கே அப்படியே தரமாக இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சர்வீஸ் சென்டருக்குள்ளே வச்சு இந்த வீடியோ எடுக்க விட்டதுக்கு அந்த சர்வீஸ் இன்சார்ஜுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஆயில் சர்வீஸ், ஜென்ரல் செக்கப் இதெல்லாம் பண்ணுற வரைக்கும் நம்ம ஷோரூம்குள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அந்த ஹுஸ்குவானா 400 பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, வண்டி அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக இருந்துச்சு. 20 to 30 மினிட்ஸ்குள்ளேயே சர்வீஸ் முடிஞ்சிடுச்சுன்னு கூப்பிட்டாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறதுக்கு. சர்வீஸ் முடிஞ்சது போல், சும்மா நம்ம டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வர்றதுக்கு சொல்லியிருக்காங்க. செகண்ட் சர்வீஸ் ஃபுல்லாக முடியலை, ஆனால் ஏதோ டியூனிங் அப்டேட் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாங்க. நம்ம போன தடவை நினச்சேன் சர்வீஸ் விடும்போது ட்ரிப் ஒன்று ரீசெட் பண்ணியாச்சு. ட்ரிப் டூ இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, இப்போ சும்மா ஓட்டி பார்த்துட்டு வரலாம். எனக்கு மெயினானது அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள சவுண்டு, அது இப்போ எதுவும் தெரியாது. சரி, ஓகே, ஓட்டி பார்த்தாச்சு. எனக்கு முக்கியமாக தேவை அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள சவுண்டு தான். அது சரியானாலே போதும். ஓகே, ஆல் குட், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரேக் மட்டும் சர்வீஸ் அடித்ததுனால கம்மியாக தான் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. உருட்டுறப்போ அந்த சவுண்டு கேட்குது, அது மனசு கஷ்டமாக இருக்குமே. சர்வீஸ் இண்டிகேட்டர் காட்டலப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், வீடியோ நான் மேலே லிங்காக கொடுக்குறேன் பாருங்கள். அதில் எவ்வளோ பே பண்ணியிருப்பேன் அப்படின்னா 2200 கிட்ட பே பண்ணியிருப்பேன். ஸோ அதுவே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கூப்பன் ஒன்று வரும் கேடிஎம் ஆப்பில், அந்த கூப்பனை அப்ளை பண்ணாமல் இருந்தாங்களா இல்லைனா அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணாமல் இருந்தாங்களான்னு தெரில. ஸோ அவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு. ஆனால் இப்போது சர்ப்ரைஸாக நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி சரி செகண்ட் சர்வீஸ் அதை விட கூட தான் வரும் அப்படின்னு நான் ஒரு மனக்கணக்குப்படி ஒரு 2500 கிட்ட வரும் போல் அப்படின்னு நான் யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் சர்ப்ரைஸாக அதை விட கம்மி. எவ்வளோனா 1960, 1960 ஆயிருக்கு செகண்ட் சர்வீஸ். கூப்பன்லாம் ரெடியூஸ் பண்ணது போக, ஆயில் ஃபில்ட்ரு, ஆயிலு, அதுக்கப்புறம் வாட்டர் சர்வீஸ் அடித்து செயின் க்ளீன் பண்ணி செயின் லூப் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் மேஜராக எதுவும் பண்ணல. அது போக நான் ஒரு வண்டியில் ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னேன்ல, என்னென்னா ஃப்ரண்ட் டிஸ்கில் நாய்ஸ் கேட்குது வண்டியை உருட்டுறப்போ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த இஷ்யூக்கான ரீசன் என்ன அப்படின்னா, புது 390க்கு சின்டர்ட் பிரேக் பேட்ஸ் வரும். அப்படின்னா என்னென்னா, நார்மலாக பிரேக் பேட்ஸ் பார்த்தா லெதரில் இருக்கும். இந்த பிரேக் பேட்ஸ் மட்டும் மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், 390யோட டார்க்குக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த சின்டர்ட் பிரேக் பேட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மெட்டல் பார்ட் அப்படிங்கிறதுனால மெட்டலும் கான்டாக்ட் ஆகுறப்போ அந்த சவுண்டு வருதுன்னு சொன்னாங்க.
பிரேக் பேட்ஸ் மாற்றக்கூடிய நிலமை வர்றப்போ அதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் 390க்கு அந்த மாதிரி பிரச்சனையே வரல அப்படின்னாங்க. வந்துருச்சே, நம்மளும் 390 தானே, இதுதான் ரீசன். அதனால அந்த சவுண்டை பற்றின இதை நம்ம இக்னோர் தான் பண்ணணும். ஸோ எனிஹவ் ரொம்ப நாள் அந்த சர்வீஸ் அந்த வார்னிங் காட்டினதுலேருந்தே கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. ஐயோ விட்டுருக்கலாமே, உடனுமேனு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படியோ ஃபைனலாக இது செயின் சூப்பராக இருக்குது, விட்டாச்சு. இதுதான் திருநெல்வேலியில் ஷா பிரியாணியா. பயங்கரமாக ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ஃபேம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். நானும் சாப்பிட்ருக்கேன். ஏதாவது உங்களுக்கு வண்டி பற்றின டீட்டெயிலோ இல்லைனா சர்வீஸ் பற்றின டீட்டெயிலோ ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வர்ற கமெண்ட்டே கம்மி தான், அதனால் டக்குன்னு ரீப்ளை பண்ணுறேன். வேறு வண்டி பற்றினதோ எதுனாலும் கேளுங்க, நான் கமெண்டில் ஆன்சர் பண்ணுறேன். ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நான் வீடியோவும் பண்ணுறேன். ஆனால் இது வரைக்கும் அப்படி கமெண்ட்டுக்கு கிளாரிஃபை பண்ணி வீடியோ பண்ணலை. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு அப்படின்னா நான் தனியாக அதுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வண்டி வாங்குற பெருசு இல்லை, ப்ராப்பராக சர்வீஸ் விடணும், அதுக்கு பே பண்ணணும், அப்படிலாம் இருக்குது. அதுதான் முக்கியம், சர்வீஸ் விடுறது. அதை கரெக்டாக பண்ணி வண்டியோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. குட்டி அட்வைஸ். இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.